الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்த சஹாபாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹு தஆலாவுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வின் கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனால் விலக்கப்பட்டிருக்கக்கூடிய விலக்கல்களை தவிர்த்து நடக்கும்படியும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே எம்மை மனிதர்களாக படைத்து உலகத்திலே சிறந்த படைப்பான சிறந்த சிரேஷ்டியான ஒரு மனித சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா எம்மை படைத்து அல்லாஹ் எமக்கு செய்திருக்கக்கூடிய அவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் ஈமான் இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கள், அவன் எமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களிலே ஈமானுடைய பாக்கியம் இஸ்லாத்தினுடைய பாக்கியத்துக்கு நிகராக வேற எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது. அப்படியான ஒரு சமூகத்தில் அல்லாஹு தஆலா எம்மை ஆக்கி அல்லாஹுவை நம்பக்கூடிய அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்று வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, உலகத்திலே அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியம் அது நிகரற்ற ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்துக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன், அல்லாஹ் எதனை எமக்கு சொல்லி இருக்கின்றானோ, எந்த ரசூலை நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோமோ அந்த ரசூலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்பது அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எமக்கு வாழ்க்கையிலே பல கட்டளைகளை அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கின்றான். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்காக வேண்டி கோட்பாடுகளையும் விதிகளையும் வழிமுறைகளையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். இவற்றுக்கு வழிகாட்டியாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் மூலமாக இந்த உலகத்திலே ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், அது எந்த விதத்திலே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வினுடைய ரசூலிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு வத்தகுல்லாஹ், உங்களுடைய ரசூல் உங்களுக்கு எதனை எடுத்து சொல்லுகின்றாரோ அதனை நீங்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடவுங்கள், எதனை அவர்கள் தடுத்திருக்கின்றார்களோ அதனை விட்டும் நீங்கள் தவிர்ந்து நடங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமின் இந்த உலகத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்றிருந்தால், நாளை மறுமையிலே அவன் வெற்றி அடைய வேண்டும் என்றிருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து முஅல்லிமன் இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு போதிப்பதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பது நல்ல பண்புகளை, சிறந்த பண்புகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல பண்பு, நல்ல பண்பாடுகள், நல்ல தன்மைகள் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தன்னுடைய சொல்லாலும் சொல்லி காட்டினார்கள், செயலாலும் அவர்கள் செய்து காட்டினார்கள். எமக்கு அவர்கள் சொல்லி தந்த துஆக்களிலே ஒரு துஆ தான், அல்லாஹும்ம ஹ்தினி லிசாலிஹில் அஅமாலி வல் அஹ்லாக். யா அல்லாஹ், நல்ல அமல்களுக்கும் எனக்கு வழிகாட்டுவாயாக. உலகத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், அமல்கள், இவற்றிற்கும் அல்லாஹு தஆலாவை வழிகாட்ட வேண்டும் என்று துஆ கேட்கும்படி சொன்னார்கள். அத்துடன் சொன்னார்கள், வல் அஹ்லாக், நல்ல பண்புகளுக்கும் எமக்கு வழிகாட்டுவாயாக. என்ன சொல்லி தருகின்றார்கள்? எப்படி இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே நல்ல அமல்கள் செய்வது முக்கியமாக இருக்கின்றதோ, நல்ல இபாதத்துக்களிலே நாம் ஈடுபடுவது முக்கியமாக இருக்கின்றதோ, எமது ஈருலக ஈடேற்றத்துக்கும் காரணமாக இருக்கின்றதோ, அதே போன்றுதான் எமது வாழ்க்கையிலே நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள், நல்ல குணங்கள், நற்குணங்கள் இவையும் எமது வாழ்க்கையின் ஈடேற்றத்துக்கு அது காரணமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டத்தார்கள் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் ரசூலே, அல்லாஹுக்கும் மிக விருப்பமான அமல் என்ன? அஹப்புல் அமாலி இலல்லாஹி, அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக விருப்பமான அமல்கள், அல்லாஹுக்கு விருப்பமான அமல் என்ன? சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹுஸ்னுல் குல்க், ஒரு மனிதன் நல்ல பண்புடன் நடப்பது இருக்கின்றதே, இது அல்லாஹுக்கும் மிக விருப்பமானது. சில சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் தொழுகையை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹுக்கும் மிக விருப்பமான அமல். ஜிஹாதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹுக்கு அது விருப்பமான அமல். இங்கு என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், எப்படி தொழுகை அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக இருக்கின்றதோ, அல்லாஹுவின் பாதையிலே போரிடுவது அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்கின்றதோ, அவ்வாறுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நற்பண்புகள், நற்குணங்கள், நல்ல பண்பாடுகள், நல்ல தன்மைகளும் அல்லாஹு தஆலாவிடத்திலே விருப்பமானதாக இருக்கின்றது. இன்னல் அப்த லா யப்லுகு பிஹுஸ்னி குல்கிஹி தரஜத்தஸ் ஸாயிமில் காயிம். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், சில நேரத்திலே ஒரு மனிதன் அவனுடைய நல்ல நடத்தை, நல்ல பண்பு, இந்த நல்ல குணத்தின் மூலமாக இரவு நின்று வணங்கக்கூடியவர்களுடைய வணக்கம், நோன்பு பிடித்து இரவிலே நின்று தொழுது அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்தஸ்தை அடையக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை ஒரு மனிதன் அவனுடைய நல்ல பண்பு, நல்ல தன்மைகளின் மூலமாகவும் அவன் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் மிக உயர்ந்த பண்பிலே இருக்கின்றீர்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த நபியுடைய வாழ்க்கையை, அந்த நபியுடைய தன்மையை, பண்புகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை எமக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கின்றான். எமக்கு மார்க்கம் காட்டக்கூடிய நல்ல பண்புகள், நல்ல குணங்களை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் நாம் நிறைய பேசலாம். கண்ணியமானவர்களே, உண்மை சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, ஏமாற்றக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது, யாருக்கும் மோசடி செய்துவிடக் கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது, நம்பிக்கையாக நடக்க வேண்டும், நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு குர்ஆனும் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்களாகும். மல்லன் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லாஹ். ஒரு மனிதன் செய்யக்கூடிய உபகாரத்துக்கு நன்றி உடையவனாக நீங்கள் இருக்காவிட்டால், அப்படியான தன்மை உடையவன் அவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி உடையவனாக இருக்க மாட்டான். எந்த அளவுக்கு நபி அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள், உங்களுக்கு ஒரு மனிதனால் உபகாரம் நடந்தால், நன்மை நடந்தால் அங்கு நீங்கள் நன்றி மறந்து நடக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் எமக்கு இதனை உணர்த்தி இருக்கின்றார்கள், சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, நபியுடைய பண்புகளை பற்றி நாம் சொல்லுவதாக இருந்தால், இஸ்லாம் எமக்கு சொல்லக்கூடிய இந்த நற்பண்புகளை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால் நாம் நிறைய பேசலாம். ஒரு 2 விடயங்களை மட்டும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் தொட்டு காட்டுகிறேன். கண்ணியமானவர்களே, இன்று நாம் அனைவரும் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் என்று இவற்றில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் வியாபாரம் செய்யக்கூடியவனாக இருந்தால்
அவனுடைய வாழ்க்கையிலே எப்படியான நற்பண்புகள் இருக்க வேண்டும், நல்ல தன்மைகள் இருக்க வேண்டும், நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா. ஒரு வியாபாரத்தில் இருக்க வேண்டிய ஒரு விசேஷமான தன்மையை சொன்னார்கள். உண்மை பேசுவது அவனிடத்தில் இருக்க வேண்டும், நம்பிக்கையாக நடக்கக்கூடிய தன்மை அவனிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மம்ஹகத்துன் லில் பரக்கா, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் பொய் சொல்லிவிட்டால் அல்லாஹ் வாழ்க்கையிலே பரக்கத்தை எடுத்து விடுவார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 2 பேர் ஒன்றாக சேர்ந்து வியாபாரம் செய்கிறார்கள், கூட்டாக ஒரு வேலை பார்க்கிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்களிலே 3ஆவதாக நான் அங்கே இருக்கின்றேன். ஆனால் நிபந்தனை, அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்துவிடக் கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்துவிடக் கூடாது, அமானிதத்துக்கு மாற்றம் செய்துவிடக் கூடாது. என்ன சொல்லுகின்றார்கள்? எப்பொழுது எமது வாழ்க்கையிலே நம்பிக்கை துரோகம் நடக்கின்றதோ, அமானிதத்துக்கு மோசடி நடக்கின்றதோ, அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய பரக்கத் அந்த வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விடும். இன்று வாழ்க்கையிலே நாம் பிரச்சினை, தொழுகிறோம், இபாதத்துகள் செய்கிறோம், பள்ளிக்கு வருகிறோம், துஆ கேட்கிறோம், ஆனால் வாழ்க்கையிலே பிரச்சினை. காரணத்தை நாம் தேடி பார்த்தால் அன்பானவர்களே, எங்கோ ஒரு பகுதியிலே அங்கு ஓட்டை இருக்கின்றது. அல்லாஹ் அந்த பரக்கத்தை எடுத்ததனால் எந்த சொத்துக்களின் மூலமாக, எந்த பிள்ளை குட்டிகளின் மூலமாக எமது வாழ்க்கையிலே நாம் நிம்மதியை தேடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ, அதே சொத்துக்கள், அதே பிள்ளைகள், குடும்பங்களின் மூலமாக எமது வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பாயிஉ வல் முஷ்தரி பில் கியாரி மா லம் யதஃபர்ரகா. 2 பேர் வியாபாரம் செய்து கொடுக்கிறார்கள் என்றால், வாடிக்கையாளர், விற்பனையாளர், எங்களிடத்திலே வரக்கூடிய கஸ்டமர், அவர்களிடத்திலே விஷயத்திலே சொன்னார்கள், அவர்கள் 2 பேருக்கும் ஒரு உரிமை இருக்கின்றது. என்ன உரிமை? அவர்களுக்கு இடையிலே வியாபாரம் நடந்துவிட்டால் அந்த இடத்திலே இருந்து அவர்கள் போகாமல் இருக்கும் வரை அவர்கள் விரும்பினால் அந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ண முடியும். பில் போட்டுட்டாரு, சாமான வாங்கிட்டாரு, ஆனா இன்னும் அதே இடத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அதே கடையிலே உட்கார்ந்து இருக்கிறாரு. மார்க்கம் சொல்லுகிறது, இப்ப அவர் விரும்பினால் அவர் சொல்லலாம், எனக்கு இந்த பொருள் தேவையில்லை, எனக்கு காசை திருப்பி தந்து விடுங்கள். அல்லது விற்கக்கூடியவருக்கு சொல்ல முடியும், நான் உங்களுக்கு வித்த இந்த சாமானை எனக்கு வாபஸ் தந்து விடுங்கள், நான் உங்களுக்கு பணத்தை தந்து விடுகிறேன். இது மார்க்கம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையாகும். ஆனா என்று அவர் அந்த கடையை விட்டு வெளியேறி விட்டாரோ, அவர் வெளியே போய்விட்டாரோ, இப்பொழுது அவர் அதை மாற்றி கேட்டு வந்தால் அதனை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. இது மார்க்கம் எமக்கு சொல்லுகின்றது. நாம் கடைகளிலே சாமான் வாங்கினால் இன்று பில்லிலே போட்டிருப்பார்கள், 7 நாட்களுக்கு இடையிலே வந்தால் அதனை சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள முடியும் என்று. அது அவர்கள் செய்யக்கூடிய உபகாரம், கஸ்டமர்களை ஈர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கின்றார்கள். ஆனா மார்க்க அடிப்படையிலே வாங்கியவர் அந்த இடத்தை விட்டு போய்விட்டால் அவருக்கு அதனை மாற்றி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பது மார்க்கம் தந்திருக்கக்கூடிய உரிமை. ஆனால் அதே நேரத்திலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியான ஒருவர் போய்விட்டால் அவருக்கு விருப்பம் இல்லை, அந்த பொருளை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார், அல்லது வந்து பணத்தை எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறார் என்றால் மார்க்கம் எமக்கு சொல்லித்தரக்கூடிய பண்பாடு என்ன? அவர் வந்து கேட்டால் அதனை நீங்கள் மாற்றி கொடுத்து விடுங்கள், அல்லது அவருக்கு பணத்தை கொடுத்து விடுங்கள். மன் அகால முஸ்லிமன் பைஅத்தஹு அகால அல்லாஹு அஸ்ரதஹு. யார் ஒரு முஸ்லிமுக்கு இப்படியாக அவருடைய வியாபாரத்தை கேன்சல் செய்து அவருடன் நடந்து கொள்கின்றாரோ, அல்லாஹ் இவருடைய பாவத்தையும் கேன்சல் செய்து விடுவான், அல்லாஹ் இவருடைய பாவத்தையும் மன்னித்து விடுவான். இஸ்லாம் எமக்கு சொல்லக்கூடிய பண்புகள், எமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளுக்கு அப்பால் மார்க்கம் சில நல்ல பண்புகளை நமக்கு சொல்லித் தருகின்றது. நீங்கள் செய்வது கட்டாயம் இல்லை, ஆனால் செய்வது தான் முறையாகும்.
இப்படியான உயர்ந்த பண்புகளைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகின்றது. இன்று நாம் அனைவரும் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த கடன் கொடுக்கல் வாங்கல்களிலே இஸ்லாம் எவ்வளவு அழகான முன்மாதிரிகளை எமக்கு சொல்லித் தருகின்றது, எவ்வளவு அழகிய பண்புகளை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இரண்டு சாராருக்கும் மார்க்கம் பண்புகளை சொல்லுகின்றது. கடன் எடுக்கக்கூடியவரிடத்திலேயும் மார்க்கம் காட்டக்கூடிய சில பண்புகள் இருக்க வேண்டும், கடன் கொடுக்கக்கூடியவரிடத்திலேயும் இருக்க வேண்டும். கடன் எடுக்கக்கூடியவருக்கு என்ன சொல்லுகின்றது? கடன் எடுப்பதாக இருந்தால், கடன் எடுத்தால் அதனை உரிய நேரத்திலே நீங்கள் நிறைவேற்றி விட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாவிட்டால், சொன்ன வாக்கை நீங்கள் நிறைவேற்ற தவறிவிட்டால் அது நிஃபாக்தனமாகும், முனாஃபிக்குகளுடைய தன்மையாகும். உங்களுக்கு கடன் தரக்கூடியவர் நம்பி தருகின்றார், இவர் குறிப்பிட்ட இந்த தவணையிலே என்ன இந்த கடனை நிறைவேற்றி விடுவார் என்ற நம்பிக்கையிலே அவர் தருகின்றார். இப்பொழுது அந்த வாக்கை, அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவது, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது உங்களுடைய கடமை. அப்படி முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய நல்ல பண்பு, கண்ணியமானவர்களே, மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் உரியவரிடத்தை சந்தித்து அவரிடத்திலே அதற்குரிய அவகாசத்தை நீங்கள் நீடித்துக் கொள்ளலாம், அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ளலாம். கடன் கொடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டால் அந்த கடனை கொடுக்கும் பொழுதோ அந்த கடன் எடுத்ததை விடவும் அதிகமாக நீங்கள் கொடுங்கள். இது எப்படியான ஒரு பண்பு என்றால், கண்ணியமானவர்களே, இன்றைய சமூகத்திலே நிறைய பேருக்கு அப்படி எதுவுமே தெரியாது. கடன் எடுக்கக்கூடியவர் நிபந்தனை போட்டு எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் நான் தருகின்றேன், நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் அதிகரித்து தர வேண்டும் என்று நிபந்தனை போட்டால் அது வட்டி ஆகிவிடும், அது கூடாது, ஹராம். ஆனால் கடன் எடுக்கக்கூடியவருக்கு மார்க்கம் சொல்லுகின்றது, அவர் உங்களுக்கு செய்த அந்த உபகாரம் இருக்கின்றதே, அந்த உபகாரத்துக்கு நன்றியாக நீங்கள் கொடுக்கும் போது சந்தோஷமாக அவருக்கு ஏதாவது அதிகமாக கொடுங்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே எடுத்தார்கள், எடுத்துவிட்டு தரும்போது ஃபஸாதனி, நான் கொடுத்ததை விடவும் எனக்கு அதிகமாகத்தான் தந்தார்கள். ஒரு சஹாபி அவர்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து கடன் கொடுத்தார்கள், ஒட்டகத்தை கடன் எடுத்திருந்தார்கள். அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது அவர் கடனை எடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்குரிய அந்த ஒட்டகத்தை பார்த்து அந்த எடுத்த கடனை நீங்கள் கொடுத்து விடுங்கள். கடன் எடுப்பது என்பது பணத்தை மாத்திரமல்ல, ஏராளமான பொருட்களில் நாம் கடன் வாங்க முடியும். அப்பொழுது இந்த சஹாபி அவர்கள் வந்த நேரத்திலே சொன்னார்கள், அவருக்குரிய அந்த ஒட்டகத்தை பார்த்து அதனை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். சஹாபாக்கள் பார்த்தார்கள், தேடினார்கள், வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருக்கு நீங்கள் கொடுத்த ஒட்டகத்தை விடவும் வயசிலே தரத்திலே கூடின ஒட்டகங்கள் தான் அங்கு இருக்கின்றன, வேறு அவர் தந்தது போன்ற ஒரு ஒட்டகம் கிடையாது. சொன்னார்கள், அதனை அவருக்கு நீங்கள் கொடுங்கள். இன்ன ஹையாரக்கும் அஹாசினுக்கும் கலாஅன், உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால், இப்படியாக கடன் எடுத்தால் அந்த கடனை திருப்பி கொடுக்கும் போது நல்லாக கொடுக்கக்கூடியவர், சிறந்ததாக கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரே, அவர் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த பண்பை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. கடன் எடுத்தவர் மோசடி செய்யக்கூடாது, தவணை வேண்டும் என்றால் அவர் தரக்கூடிய தவணை எடுக்க வேண்டும். கடனை திருப்பி கொடுக்கும் போது கூட அவர் எடுத்ததை விடவும் அதிகமாக அவர் கொடுக்க வேண்டும். கடன் கொடுத்தவருக்கு மார்க்கம் என்ன பண்பை சொல்லுகின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ஆர்வமூட்டினார்கள், உங்களுக்கு மன்னித்து விட முடியுமாக இருந்தால், அவகாசம் கொடுக்க முடியுமாக இருந்தால் அதற்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள். ஹதீசுகளிலே வருகின்றது, வகான ஃபீமன் கான கபலக்கும் ரஜுலுன்,
உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார், அவர் உலகத்திலே எந்த விதமான நல்லமல்களும் அவர் செய்திருக்கவில்லை. அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி மலக்கு வந்த நேரத்திலே அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது, ஹல் அமில்தன் கைரின், ஏதாவது நன்மையான காரியங்கள் நீங்கள் உலகத்திலே செய்திருக்கிறீர்களா? அந்த மனிதர் சொல்லுகிறார், அப்படியான எந்த ஒரு நன்மையான காரியமும் நான் செய்யவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு விடயம் மட்டும் இருந்தது, எப்பொழுதும் கஷ்டமுடையவர்களுக்கு நான் அவகாசம் கொடுப்பேன். யாருக்காவது எடுத்த கடனை அடைத்துக் கொள்ள முடியாமல் இருந்தால் அத்தஜாவசு அனில் முஅசிரி உன்திருல் மூசிர வஅத்தஜாவசு அனில் முஅசிரி, அவகாசம் தேவைப்படுபவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன். அது முடியாமல் போனால், நிறைவேற்றவே முடியாத நிலைமைக்காகிவிட்டால் நான் அவரை மன்னித்து விடுவேன். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஆனா அஹக்கு பிதாலிக மின்ஹு, இந்த மன்னிப்பது என்பது இருக்கின்றதே, இந்த தன்மை இந்த அடியான் செய்கிறான் என்றால் அவனை விடவும் அதனை செய்வதற்கு தகுதியானவன் நான் தான், எனவே நான் அவனை மன்னித்து விட்டேன். ஃபஅத்கலஹுல்லாஹுல் ஜன்னah, இந்த ஒரு நன்மையின் மூலமாக அல்லாஹு தஆலா அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்பி விடுகின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சுவர்க்கத்தினுடைய வாயிலே எழுதப்பட்டிருக்கின்றது, ஒரு ஹதீஸிலே வருகின்றது, சுவர்க்கத்தின் வாயிலே எழுதப்படுகின்றது, அஸ்ஸதகது பிஅஷ்ரி அம்சாலிஹா வல் கர்து பி18. கடனுக்கு சதகா நீங்கள் செய்தால், அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் செய்யக்கூடிய சதகாவுக்கு அல்லாஹு தஆலா 10 மடங்கு நன்மைகளை தருகின்றான். கடனுக்கு அல்லாஹு தஆலா 18 மடங்கு நன்மைகளை தருகின்றான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கப்பட்டது, மா பாலுல் கர்தி மினஸ் ஸதகா, ஏன் சதகாவை விடவும் கடன் எப்படி சிறந்ததாக இருக்கின்றது? பாடம் படித்திருக்கிறார், கடன் கொடுத்து குறிப்பிட்ட நேரத்திலே தராமல் அவர் மோசடி செய்துவிட்ட பாடம் படித்து விட்டார். இதனால் கடன் எடுக்கக்கூடியவர்களும் மாற்று வழிகளை ஆரம்பிக்கின்றார்கள். வட்டியினுடைய அந்த முறைக்கு போகின்றார்கள். வட்டிக்கு கடன் எடுக்க முடியும் என்றால் அதுக்கு போகின்றார்கள். கடன் கொடுக்க வசதி உடையவர்கள் தம்முடைய பணத்தையும் அப்படியே முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்திலே அவர்களுடைய அந்த முன்மாதிரி நாம் கைவிட்டதின் காரணமாக. மக்களுல் கனியி முல்முன், இதனையும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர், அவருக்கு வசதி இருக்கின்றது, கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது, அப்படி வந்தும் அதனை அவர் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செய்வது அநியாயம். கண்ணியமானவர்களே, 2 புறத்தாருக்கும் சொல்லிருக்கின்றார்கள், கொடுக்கவரும் பாதிக்கப்படக்கூடாது, கடன் எடுப்பவரும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. நாம் நிறைய பார்க்கிறோம், சில சந்தர்ப்பங்களில் சில சகோதரர்கள் 10,000 ரூபாவுடைய ஒரு செக் இருக்கின்றது, அதுக்கு இன்னும் 1 மாசம் டேட் இருக்கின்றது, அவசரமாக பணம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் என்ன செய்கின்றார், பணம் இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே கொண்டு போய் அந்த செக்கை கொடுத்து, நீங்கள் இப்பொழுது எனக்கு 8,000 ரூபாய் தந்து விடுங்கள், பிறவைக்கு அதனை மாற்றி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அதனை கொடுக்கின்றார். இவரும் அவ்வாறே செய்து விடுகின்றார். கண்ணியமானவர்களே, மார்க்கம் சொல்லுகிறது இது வட்டி. அவர் செய்யக்கூடிய அந்த முறை பிழையானது. கடனாளி, கடன் வாங்கக்கூடியவர் ஒரு கஷ்டத்துக்காக வேண்டி வந்து கடன் வாங்குகிறார். கஷ்டமானவர்கள், சிரமமானவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அவர்களை துஷ்பிரயோகம் செய்வது, அவர்களுடைய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது, இது அநியாயமாகும். இதனால் தான் மார்க்கம் வட்டியையே ஹராமாக்கி இருக்கின்றது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எமது வியாபாரம், எமது கொடுக்கல் வாங்கலை நாம் எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சிறப்பான முன்மாதிரிகள் எமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் ஒருமுறை ஒரு குதிரையை வாங்குவதற்காக வேண்டி தன்னுடைய அடிமையை அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்கள் போய் ஒரு குதிரையை ஒருவரிடத்திலே விலை பேசுகிறார்கள். குதிரையினுடைய விலை 300 திர்ஹம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த 300 திர்ஹத்தை தருவதற்காக வேண்டி குதிரை சொந்தக்காரரை கூட்டிக் கொண்டு ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வருகின்றார்கள்.
ஹஜ்ரத் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள், இந்த குதிரை நல்ல வகையான குதிரை, உயர்ந்த ரக குதிரை, எனவே இதனுடைய பெருமதி 300 திர்ஹம் அல்ல, அதை விடவும் கூடுதலான பெருமதி. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இதற்கு 300 திர்ஹம் சொல்லுகிறீர்கள், நான் இதற்கு 400 திர்ஹம் தருகிறேன். அவர் ஒத்துக்கொண்டார். இல்லை, நான் இதற்கு 500 திர்ஹம் தருகின்றேன், இதற்கு 600 திர்ஹம் தருகின்றேன் என்று 800 திர்ஹம் கொடுத்து அந்த குதிரையை வாங்கினார்கள். அந்த சஹாபியிடத்திலே கேட்டார்கள். அவர் ஒரு விலைக்கு சொன்னார். அந்த விலைக்கு நீங்கள் அதனை வாங்கி இருக்கலாமே. அவர் குறைய விலைக்கு சொன்னார். நீங்கள் அதனை வாங்கி இருக்கலாமே, ஏன் நீங்கள் அதனை கூட்டி கொடுக்க வேண்டும்? அவர்கள் சொன்ன பதில், பாயஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வன் நஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின். நான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே நான் பையத்து செய்திருக்கிறேன், நான் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். என்னுடைய இபாதத்துகளுக்கு மாத்திரமல்ல, நேரத்துக்கு தொழ வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், இவைகளுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுடனும் அவர்களுக்கு நன்மையை நாடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு உங்களுக்கு விரும்பக்கூடியதை உங்களுடைய சகோதரருக்கு விரும்பாத வரையில் நீங்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாக நாம் பார்த்து கொண்டு போனால் நிறைய உதாரணங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். அல்லாஹு தஆலா எமது வாழ்க்கையிலே எமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளுக்கு அப்பால் பல நல்ல பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்லி தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த பண்புகளை நாம் பேணாதன் விளைவு இந்த உலகத்திலே எத்தனையோ பாவங்களுக்கு அது வழியாக அமைந்து விட்டது. அல்லாஹ் எமது வாழ்க்கையிலே பரக்கத்துக்களை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டான். மோசடி செய்வது, துரோகம் செய்வது என்பதை மிக வன்மையாக கண்டிருக்கின்றார்கள். மோசடி என்பது நாம் ஒருவருடைய பொருளை எடுத்துவிட்டு கொடுக்காமல் இருப்பது மாத்திரமல்ல. வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா எடுக்கும்போது நிரப்பமாக எடுக்கிறார்கள், கொடுக்கும்போது குறைவாக கொடுக்கிறார்கள். காசை நிரப்பமாக எடுத்து சாமானை குறைத்து கொடுத்து வருகின்றார்கள். இவர்களுக்கு நாசம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இது வியாபாரத்தில் மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய தொழிலும் சரி, நாம் படிப்பிக்கக்கூடிய இடங்களிலேயும் சரி. ஒரு தொழிலாளி வேலை செய்யக்கூடியவர் 6 மணி நேரம் வேலை செய்கின்றார். 6 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியவர் 5 மணி நேரம் வேலை செய்துவிட்டு 6 மணி நேரத்துடைய சம்பளத்தை எடுக்கிறார் என்றால், அங்கு ஏமாற்றி அவர் அந்த சம்பளத்தை எடுத்துக் கொள்கிறார் என்றால், அவரும் இந்த ஆயத்திலே கட்டுப்படுவார் என்பதை அருமை ரசூல் உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, மூமின்களுடைய வாழ்க்கை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைப்பதாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலேயும் சரி, மௌத்துக்கு பிறகும் சரி, அருமை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி தந்த அந்த பண்புகளை எடுத்து நடக்க வேண்டும். அந்த பண்புடையவர்களாக நாம் ஆக வேண்டும். இதனை கொண்டுதான் இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது என்பதை நாம் சரித்திர ரீதியாக நாம் படித்திருக்கின்றோம். இன்றும் அதுதான் நியதி. எமது பண்புகள் நல்ல பண்புகளாக, நல்ல குணங்களாக இருந்தால் அது மாற்று மதத்தவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக அது ஆகிவிடும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது வாழ்க்கையிலே அந்த பண்புகளை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. அருமை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையிலே இந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான பண்புகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.